ஹாய். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இட்லி உப்புமா பார்க்கலாமா? ஆனால் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஸ்லைஸாக வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதோட பீன்ஸ் அப்புறம் கேரட் ஜென்ரலாக போட மாட்டோம்ல, ஆனால் நான் வந்து காய்கறியோடு போட்டு இட்லி உப்புமா பண்ண போகிறேன். ஸோ இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 4 இட்லி இருந்தது, குட்டி குட்டி இட்லி, அதை உதுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போது இட்லி உப்புமா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? வெறும் இட்லியாக சாப்பிட போர் அடிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிக்கிறேன். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் கடலப்பருப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். வாயில் வந்து டக்கு டக்குன்னு கடிக்கும்போது வரும்ல, அதனால சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் இந்த இட்லி உப்புமாவுக்கு மட்டும். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே நம்ம வச்சுருக்க காய்கறிலாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் காய்கறிலாம் போட்டு பண்ணுறதுனால இதை ஒரு வீடியோ எடுத்தாச்சு. மோரோவர் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து தனியாக போடாமல் ஒரு லென்த்தி வீடியோவாக இந்த உப்புமாவை போட்டால் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க? ஸோ இது பொரிஞ்சுட்டுருக்கு. இப்போ பெருங்காயம் போட போகிறேன். வாசனையாக இருக்கும் உப்புமாவுக்கு பெருங்காயம். ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டதோ, கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டு ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து பீன்ஸ் கேரட்லாம் வேறு வச்சுருக்கேன், தனியாக வேக வைக்கல. பீன்ஸ் கேரட்லாம் இப்போ இந்த வாண்டியில் போட்டு வதக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். அதனால் அதுலேயே வெங்காயம் நல்லா வெந்துடும். ஸோ சும்மா இதெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும். நான் நிறைய போட்டிருக்கேன் ஆக்சுவலி காய்கறி, வெங்காயம் எல்லாமே. ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ளெயினாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, நான் எனக்கு காய்கறியெல்லாம் நிறைய வேணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போது கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் வந்து யூஸ்வலாக இட்லி பொடி போட்டால் கூட நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் காரமே பிடிக்கும். அதனால் நான் வந்து இட்லி பொடியெலாம் போடலை. இட்லியிலே உப்பு இருக்குமா, அதனால் இந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேகிறதுக்கு டைம் கொடுக்குறோம்.
கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோம்ல, அதனால் இது வேகணும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேகிறதுக்கு டைம் கொடுக்கும். ஓகே, இதை மூடி டைம் கொடுக்கலாம் வேகிறதுக்கு. ஸோ ஓரளவு நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இந்த கேரட் பீன்ஸு வெங்காயம் எல்லாமே ஓரளவு நல்லாவே வெந்துடுத்து. இப்போது அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. இது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். தண்ணியெல்லாம் நான் கொஞ்சமாக கொட்டின தண்ணி எல்லாமே வந்து சுண்டி போச்சு. ஆனால் வாண்டியில் நான் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வதக்கி முடிச்சுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இட்லி வச்சுட்டுருக்கேன்ல, இட்லி வந்து நல்லா உதுத்து வச்சுட்டுருக்கேன். இல்லை பீஸாக கட் பண்ணி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் நான் உதுத்து தான் வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இந்த காய்கறியோடு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட போகிறேன் கலருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலர போகிறோம். அவ்வளோதான், எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே நல்லா சேர்த்து கலரணும். இந்த வாண்டி சூட்டில் வந்து இந்த இட்லி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு மாதிரி ஃப்ரை ஆகிற ஸ்டேஜ்க்கு நல்லா மிக்ஸ் ஆனால் தான் வந்து இந்த காய்கறியோடு அந்த இட்லி உப்புமா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளெயின் உப்புமாவாக இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும்ல. அதனால் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருந்தது, அதையும் போட்டாச்சு. ஸோ இந்த இட்லியை நல்லா பாருங்களேன், நல்லா வதக்கிட்டேன் நான். பாண்டியில் வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா கொஞ்சம் வந்து அங்கங்கே பெரிய பெரிய லம்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா வாண்டி சூட்டில் சூப்பராக நான் வதக்கிட்டேன் காய்கறியோடு சேர்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். அந்த இட்லி தனியாக காய்கறி தனியாக தெரியவே தெரியாது, எல்லாம் ஒன்றாவே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். ஆயிலும் கம்மியாக போட்டிருக்கோம், காய்கறியும் நிறைய போட்டிருக்கோம். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. பாய், தேங்க்யூ.